நெகேமியா 1ஆம் அதிகாரம். எருசலேம் குறித்து நெகேமியா கவலைப்படல். அக்கல்யா மகனான நெகேமியா கூறியது, 20ஆம் ஆண்டின் கிசிலேவு மாதத்தில் நான் தலைநகரான சூசாவில் இருந்தேன். அப்பொழுது என் சக ஒருவனான அனானியும் சில ஆண்களும் யூதாவில் இருந்து வந்தார்கள். அடிமைத்தனத்திற்கு தப்பித்து கொண்டு உயிரோடு இருக்கும் யூதர்கள் பற்றியும் எருசலேமை பற்றியும் அவர்களிடம் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், அடிமைத்தனத்திற்கு தப்பித்து கொண்டு அம்மாநிலத்தில் உயிரோடு இருப்பவர்கள் பெரும் துயரும் சிறுமையும் அடைகிறார்கள். எருசலேமின் மதில்கள் தகர்த்தெறியப்பட்டுள்ளன, அதன் வாயிற்கதவுகள் தீக்கிரையாகிவிட்டன என்று கூறினர். இவற்றை பற்றி கேள்விப்பட்டதும் நான் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தேன். பல நாட்கள் துக்கம் கொண்டாடினேன். மேலும் நான் நோன்பிருந்து விண்ணக கடவுளின் முன் மன்றாடினேன். விண்ணக கடவுளாகிய ஆண்டவரே, பெரியவரும் அஞ்சுதற்குரியவருமானவரே, தமக்கு அன்பு காட்டுபவர்களிடமும் தம் கட்டளைகளை கடைபிடிப்பவர்களிடமும் உடன்படிக்கையும் இரக்கத்தையும் காப்பவரே, ஊழியர்களாகிய இஸ்ரேல் மக்களுக்காக இரவும் பகலும் இன்று உம்முன் மன்றாடுகிறேன். இஸ்ரேல் மக்களாகிய நாங்கள் உமக்கு எதிராக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிறேன். அடியேனுடைய மன்றாட்டை கேட்பதற்கு உம் செவிகள் திறந்திருப்பதாக, உம் கண்கள் விழித்திருப்பதாக. நானும் என் தந்தை வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு எதிராக முறைகேடாக நடந்து கொண்டோம். உமது ஊழியரான மோசேக்கு தந்த கட்டளைகளையும் சட்டங்களையும் நீதிமுறைமைகளையும் கடைபிடிக்கவில்லை. ஊழியரான மோசேக்கு நீர் அளித்த வாக்குறுதியை நினைவு கூர்ந்தருளும். நீங்கள் நேர்மையற்றவர்களாக இருப்பீர்களேயாகில் உங்களை மக்களினங்களுக்கிடையே சிதறடிப்பேன். இருப்பினும் நீங்கள் என்னிடம் திரும்பி வந்து என் கட்டளைகளை பின்பற்றி நடப்பீர்களாகில், நீங்கள் உலகின் கடையெல்லைக்கு ஒதுக்கி தள்ளப்பட்டிருப்பினும் அங்கிருந்து உங்களை ஒன்று சேர்த்து எனது பெயர் விளங்கும் பொருட்டு நான் தேர்ந்து கொண்ட இடத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். உமது பேர் ஆற்றலாலும் கைவன்மையாலும் நீர் மீட்ட உம் மக்களும் ஊழியர்கள் இவர்களே. ஆண்டவரை, உம் ஊழியனான அடியேனின் மன்றாட்டையும் உமது பெயருக்கு அஞ்சி நடக்க விரும்பும் உம் ஊழியர்களின் மன்றாட்டையும் கேட்டருளும். உம் ஊழியனாகி எனக்கு இன்று வெற்றியை அருளும். இம்மனிதர் எனக்கு இரக்கம் காட்ட செய்தருளும். அப்பொழுது நான் மன்னருக்கு பானம் பரிமாறுவோனாக இருந்தேன். 2ஆம் அதிகாரம். நெகேமியா எருசலேமுக்கு வருதல். மன்னர் அஸ்தகஸ்தாவின் 20ஆம் ஆட்சி ஆண்டில் நீசான் மாதத்தில் அவரது முன்னிலையில் திராட்சை ரசம் வைக்கப்பட்டிருந்தது. நான் திராட்சை ரசத்தை எடுத்து மன்னருக்கு கொடுத்தேன். அப்பொழுது அவர் முன்னிலையில் நான் துயரற்றவனாயிருந்தேன். மன்னர் என்னை பார்த்து, ஏன் உன் முகம் வாடியுள்ளது? நீ நோயுற்றவனாக தெரியவில்லையே. இது மனவேதனை என்று வேறொன்றும் இல்லை என்றான். நானோ மிகவும் அஞ்சினேன். நான் மன்னரை நோக்கி, மன்னரே, நீர் நீடூழி வாழ்க. என் மூதாதையாரின் கல்லறைகள் இருக்கும் நகர் பாழ்பட்டு கிடக்கும்போது, அதன் வாயில்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கும் போது என் முகம் எப்படி வாடாமல் இருக்கும் என்றேன். அதற்கு மன்னர் என்னை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றார். அப்பொழுது நான் விண்ணக கடவுளிடம் வேண்டினேன். நான் மன்னரை பார்த்து, நீர் மன வைத்தால், உமது பார்வையில் தயவு கிடைத்தால், என் மூதாதையாரின் கல்லறைகளை கொண்டுள்ள யூதாவின் நகரை கட்டி எழுப்ப என்னை அனுப்பும் என்று கூறினேன். அப்பொழுது மன்னரும் அவர் அருகில் அமர்ந்திருந்த அரசியும் என்னை பார்த்து, உன் பயணத்திற்கு எத்தனை நாட்கள் ஆகும்? எப்பொழுது நீ திரும்பி வருவாய் என்று கேட்டனர். மன்னர் என்னை அனுப்ப விரும்பியதால் திரும்பி வரும் காலத்தை அவரிடம் குறிப்பிட்டேன். மீண்டும் மன்னரை பார்த்து, உமக்கு மனம் இருந்தால் நான் யூதாவை அடையும் வரை யூப்ரதீசின் அக்கறை பகுதியில் உள்ள ஆளுநர்கள் எனக்கு வழிவிட வேண்டுமென மடல்கள் கொடுத்தருளும். கோவிலின் கொத்தள கதவுகளுக்கும் நகர் மதில்களின் கதவுகளுக்கும் நான் தங்கவிருக்கும் வீட்டின் கதவுகளுக்கும் குறுக்கு சட்டங்கள் அமைக்க தேவையான மரங்களை எனக்கு கொடுக்கும்படி மன்னரின் காடுகளுக்கு காவலரான ஆசாப்புக்கு மடல் கொடுத்தருளும் என்றேன். கடவுளின் அருள்கரம் என்னோடு இருந்ததால் மன்னரும் அவ்வாறே கொடுத்தார். யூப்ரதீசின் அக்கறை பகுதியின் ஆளுநர்களிடம் வந்து மன்னரின் மடல்களை அவர்களிடம் தந்தேன். மன்னரோ என்னோடு படைத்தலைவர்களையும் குதிரை வீரர்களை அனுப்பி வைத்திருந்தார். ஓரோனியான சன்பலாற்றும் அரச அலுவலனும் அமோனியனுமான தோபியாவும் அதை கேள்வியுற்ற போது, இஸ்ரேல் மக்களுக்கு நன்மை செய்ய ஒருவன் வந்துவிட்டானே என்று எரிச்சலுற்றனர். நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் தங்கியிருந்தேன். நான் எருசலேமுக்கு செய்யுமாறு கடவுளின் உள்ளத்தில் தூண்டியிருந்த எதையும் நான் ஒருவருக்கும் சொல்லவில்லை. ஓரிரவு நான் எழுந்து சில ஆட்களுடன் புறப்பட்டு சென்றேன். நான் ஏறி சென்ற விலங்கை தவிர வேறொரு கால்நடை என்னிடமில்லை. நான் இரவில் பள்ளத்தாக்கு வாயில் வழியாக வெளியே சென்று நரி நீரூற்றை கடந்து குப்பை மேட்டு வாயிலுக்கு வந்தேன். அங்கிருந்து இடிந்து கிடந்த எருசலேமின் மதில்களையும் தீக்கிரையாக்கியிருந்தேன். அதன் கதவுகளையும் பார்வையிட்டேன்.
அங்கிருந்து ஊருணி வாயிலிருக்கும் அரசனின் குளத்திற்கும் சென்றேன். ஆனால் நான் சவாரி செய்த விலங்கு செல்ல பாதை இல்லை. எனவே இரவிலே நான் ஆற்றோரமாக நடந்து சென்று மதில்களை பார்வையிட்ட பின் பள்ளத்தாக்கு வாயில் வழியாக திரும்பி வந்தேன். நான் எங்கு சென்றேன் என்றும் என்ன செய்தேன் என்றும் அலுவலர் ஒருவருக்கு தெரியாது. ஏனெனில் யூதர்களுக்கும் குருக்களுக்கும் உயர்குடி மக்களுக்கும் அலுவலர்களுக்கும் வேலையில் ஈடுபடவிருக்கும் ஏனையோருக்கும் அதுவரை ஒன்றையும் நான் சொல்லவில்லை. பின்னர் நான் அவர்களை பார்த்து, எவ்வித இழிநிலையிலும் நாம் இருக்கிறோம் என்பதையும் எருசலேம் பாழடைந்து கிடப்பதையும் அதன் வாயிற் கதவுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருப்பதை நீங்களே பாருங்கள். எனவே இனியும் நமக்கு சிறுமை வராதபடி எருசலேமின் மதில்களை கட்டி எழுப்புவோம் வாருங்கள் என்று சொன்னேன். என் கடவுளின் அருள்கரம் என்னோடு இருக்கிறதையும் மன்னர் எனக்கு உரைத்ததையும் அவர்களுக்கு சொன்னேன். அவர்களும் வாரும் கட்டுவோம் என்றனர். நற்பணி செய்ய தங்களை தயார் செய்து கொண்டனர். ஓரானியனான சன்பலாற்றும் அரச அலுவலனும் அமோனியனுமான தோபியாவும் அரபியான கெசேமும் கேள்வியுற்று எங்களை எள்ளி நகையாடினர். நீங்கள் என்ன காரியம் செய்கிறீர்கள்? நீங்கள் மன்னருக்கு எதிராக கலகம் செய்ய போகிறீர்களா என்று கேட்டனர். நானும் அவர்களுக்கு மறுமொழியாக, விண்ணக கடவுள் தாமே எங்களுக்கு வெற்றி அளிப்பார். அவருடைய ஊழியர்களாகிய நாங்கள் கட்டட வேலையை தொடங்கப் போகிறோம். உங்களுக்கு எருசலேமில் பங்கில்லை, உரிமை இல்லை, நினைவு சின்னமும் இல்லை என்றேன். 3ஆம் அதிகாரம். எருசலேமின் மதில்கள் புதுப்பிக்கப்படல். அப்பொழுது பெரிய குரு எலியாசியாவும் அவருடைய சகோதர குருக்களும் முன்வந்து ஆட்டு வாயிலை கட்டி அர்ப்பணம் செய்தனர். அதற்கு கதவுகளை பொருத்தினர். மேய காவல் மாடம் வரையும் அனலில் காவல் மாடம் வரையும் அர்ப்பணம் செய்தனர். அவர்களுக்கு பின் எரிகோ மக்களும் அவர்களுக்கு பின் இம்ரேயின் மகனான சக்கூரும் கட்டினர். பின் அசாவான அவன் வழிமரபினர் மீன் வாயிலை கட்டினர். நிலைகளை அமைத்து கதவுகளை பொருத்தி பூட்டுகளையும் தாழ்பால்களையும் அமைத்தனர். அகோஸ் மன்னனான உரியாவின் மகன் மெரேமேத்து அடுத்த பகுதியை பழுது பார்த்தார். மெசபேலில் மைந்தரான பெரேக்கியாவின் மகன் மெசுல்லாம் அடுத்த பகுதியை பழுது பார்த்தார். பாலாவின் மகன் சாதோக்கு அடுத்த பகுதியை பழுது பார்த்தார். தெக்கோவினர் அடுத்த பகுதியை பழுது பார்த்தனர். ஆனால் அவர்களின் உயர்குடி மக்கள் ஆண்டவரின் பணியில் பங்கெடுக்கவில்லை. பாயாகின் மகனான யோவாதாவும் சேதியாவும் மகனான மெசுல்லாமும் பழைய வாயிலை பழுது பார்த்தனர். நிலைகளை அமைத்து கதவுகளை பொருத்தி பூட்டுகளையும் தாழ்பால்களை அமைத்தனர். யூப்ரத்தீஸின் அக்கறை பகுதியில் வாழ்ந்த ஆளுநரின் ஆட்சிக்கு உட்பட்ட கிபேயோனியரான மெல்லரியாவும் மெரோனியரான யாதேனும் கிபேயோன் மிஸ்பாவை சார்ந்தவர்களும் அடுத்த பகுதியை பழுது பார்த்தனர். பொற்கொல்லரில் ஒருவரான அர்காயாவின் மகன் உசியேல் அடுத்த பகுதியை பழுது பார்த்தார். நறுமண வணிகரில் ஒருவரான அனனியா அடுத்த பகுதியை பழுது பார்த்தார். இவர்கள் எருசலேமின் பெரிய மதில் வரை புதுப்பித்தார்கள். எருசலேம் மாவட்டத்தின் ஒரு பாதிக்கு ஆளுநரும் ஊரின் மகனுமான ராபாயா அடுத்த பகுதியை பழுது பார்த்தார். இவர்களுக்கு அடுத்து அருமப்பின் மகனான எதேயாம் தம் வீட்டிற்கு எதிரே இருந்த பகுதியை பழுது பார்த்தார். அசாபினியாவின் மகனான அற்றூசு அதற்கு அடுத்த பகுதியை பழுது பார்த்தார். ஆரீமின் மகனான மல்கியாவும் மகத்மோவாபின் மகனான அசுவும் மற்றொரு பகுதியை சூளை காவல் மாடத்தையும் பழுது பார்த்தனர். எருசலேம் மாவட்டத்தின் மறுபாதிக்கு ஆளுநரும் அல்லக்கியின் மகனுமான சல்லமும் அவருடைய புதல்வேரும் அடுத்த பகுதியை பழுது பார்த்தனர். ஆனோனும் சானவாகில் வாழ்ந்தவர்களும் பள்ளத்தாக்குக்கு வாயிலை பழுது பார்த்தனர். அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பான்களை அமைத்தனர். குப்பை மேட்டு வாயில் வரை 1000 முழம் மதிலை பழுது பார்த்தார்கள். பெத்தேகர மாவட்டத்தின் ஆளுநரும் ரெகோபின் மகனுமான மல்கியா குப்பை மேட்டு வாயிலை பழுது பார்த்தார். அதை புதுப்பித்து கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களை அமைத்தார். மிஸ்பா மாவட்டத்தின் ஆளுநரும் கொல்கோசையின் மகனுமான சல்லும் ஊருணை வாயிலை பழுது பார்த்தார். அதை புதுப்பித்து முகடு கட்டு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் அமைத்தார். மேலும் அவர் அரச பூங்காவில் இருந்த சேலா குளத்து சுவர்களை தாவீதின் ஊரிலிருந்து கீழே செல்லும்படிகள் வரை பழுது பார்த்தார். அவருக்கு பிறகு பெர்சூர் மாவட்டத்தின் ஒரு பாதிக்கு ஆளுநராயிருந்த அசபூக்கின் மகனான நெகேமியா தாவீதின் கல்லறைக்கு எதிரே வெட்டப்பட்டிருந்த குளமும் படைவீரரின் பாசனம் இருந்த பகுதி வரை பழுது பார்த்தார். மதில் பழுது பார்ப்பில் உதவிய லேவியர் அவருக்கு பிறகு லேவியர் பழுது பார்த்தனர். பானியின் மகனான ரகும் அடுத்த பகுதியை பழுது பார்த்தார். கேலா மாவட்டத்தின் ஒரு பகுதிக்கு ஆளுநரான அசேபியா அடுத்த பகுதியை பழுது பார்த்தார்.
பிறகு அவர்களுடைய உறவினர் பழுது பார்த்தனர். கெயிலா மாவட்டத்தின் மரபாந்திக்கு ஆளுநரும் ஏனதாயின் மகனுமான பவ்வாயும் பழுது பார்த்தார். மிஸ்பாவின் ஆளுநரும் ஏசுவாவின் மகனுமான ஏட்சேர் மதிலின் மூலையில் ஆயுத கிடங்குக்கு எதிரே இருந்த அடுத்த பகுதியை பழுது பார்த்தனர். அவருக்கு அடுத்து சபாயின் மகன் பாருக்கு அந்த மூலையிலிருந்து பெரிய குரு எலியாசிபின் வீட்டு வாயில் வரை பழுது பார்த்தார். அவருக்கு அடுத்து ஆக்கோனின் மகனான உரியாவின் மகன் மெரையோத்து எலியாசிபின் வீட்டு வாயிற்படி முதல் அவ்வீட்டின் கடைக்கூடி வரை பழுது பார்த்தார். மதில் பழுது பார்ப்பில் உதவிய குருக்கள் அவருக்கு பின் சமவெளியில் வாழ்ந்த குருக்கள் பழுது பார்த்தார்கள். இதன் பின் பென்யமீனும் அசூபும் தங்கள் வீட்டுக்கு எதிரே இருந்த பாகத்தை பழுது பார்த்தனர். அவர்களுக்கு பின் அனனியாவின் மகனான மாசேவின் மகன் அசரியா தம் வீட்டிற்கு அருகே இருந்த பகுதியை பழுது பார்த்தார். அவருக்கு பின் அசரியாவின் வீட்டின் மூலையிலிருந்து மதிலின் மூலை வரையில் உள்ள மற்றொரு பகுதியை ஏனதாதின் மகன் பழுது பார்த்தார். மூளைக்கும் சிறை முற்றத்தை நோக்கி அரச மாளிகையிலிருந்து உயர்ந்திருக்கும் காவல் மாடத்திற்கு எதிரே இருந்த பகுதியை ஊசாயின் மகன் பாலால் பழுது பார்த்தார். அவருக்கு பின் பாரோவின் மகன் பெதாயாவும் ஒபேல்வாழ் கோவில் பணியாளர்களும் கிழக்கில் இருந்த தண்ணீர் வாயிலின் எதிர்ப்புறத்தை உயர்ந்திருக்கும் கோபுரத்தையும் பழுது பார்த்தனர். மதில் பழுது பார்ப்பில் உதவிய ஏனையோ அவருக்கு பின் உயர்ந்திருந்த பெரிய காவல் மாடத்திலிருந்து ஓபேல் வரையில் உள்ள பகுதியை தெக்கோவினர் பழுது பார்த்தனர். குதிரை வாயில் முதற்கொண்டு குருக்கள் ஒவ்வொருவரும் தம் வீட்டிற்கு எதிரே உள்ள பகுதிகளை பழுது பார்த்தனர். அவர்களுக்கு பின் இம்மேரின் மகன் சாதோக்கு தம் வீட்டிற்கு எதிரே உள்ள பகுதியை பழுது பார்த்தார். அவருக்கு பின் கீழ்வாயில் காவலரும் செக்கேனியாவின் மகனுமான செமையா பழுது பார்த்தார். அவர்களுக்கு பின் செலமியாவின் மகனான அனனியாவும் சாலபின் 6வது மகனான காலுவும் மற்றொரு பகுதியை பழுது பார்த்தனர். அவர்களுக்கு பின் பெரோக்கியவின் மகனான மெசுல்லாம் தம் அறைக்கு எதிரே உள்ள பாகத்தை பழுது பார்த்தார். அவருக்கு பின் பொற்கொல்லர்களில் ஒருவரான மல்கியா கணக்கர் வாயிலுக்கு எதிரே இருந்த கோபுர் பணியாளர் வணிகர் ஆகியோரின் குடியிருப்பிலிருந்து மூலையிலிருந்து மேல் மாடி வரையும் பழுது பார்த்தார். மூலையிலிருந்த மேல் மாடிக்கும் ஆட்டு வாயிலுக்கு இடையில் உள்ள பகுதியை பொற்கொல்லரும் வணிகரும் பழுது பார்த்தனர். 4ஆம் அதிகாரம். எதிர்ப்புகளை நெகேமியா மேற்கொள்ளல். நாங்கள் மதிலை கட்டுவது பற்றி கேள்வியுற்று சன்பலாற்று சினமுற்று வெகுண்டெழுந்து யூதர்களை ஏளனம் செய்தான். தன் தோழர்கள் முன்னிலையிலும் சமாரிய படையின் முன்னிலையிலும் இந்த அற்ப யூதர்கள் என்ன செய்ய முடியும்? அவர்கள் சும்மா விடப்படுவார்களா? அவர்களால் பலி செலுத்த முடியுமா? ஒரு நாளில் வேலையை முடித்து விடுவார்களா? எரிந்து போன சாம்பல் குவியில் இருந்து அவர்களால் கற்கள் உண்டாக்க இயலுமா என்று எள்ளி நகையாடினான். அவனுக்கு அங்கிருந்த அமோனியனின் தோபியா, ஆமாம், அவர்கள் அதை கட்டுகிறார்களாம். ஆனால் ஒரு நரி அதன் மேல் ஏறி சென்றால் கூட அந்த கல் மதில் இடிந்து விழும் என்று ஏளனம் செய்தான். எம் கடவுளை, நாங்கள் ஏளனம் செய்யப்படுவதை பாரும். இந்த இழிவு அவர்களின் தலைமேலே சுமத்தப்படட்டும். அந்நியரின் நாட்டில் அவர்கள் அடிமைகளாகி கொள்ளையடிக்கப்படட்டும். அவர்களின் குற்றத்தை மூடிவிடாதையும் அவர்களின் பாவத்தை முகத்திலிருந்து கழுவி விடாதையும். ஏனெனில் கட்டுவோரை இழித்துரைத்தார்கள். இவ்வாறு நாங்கள் மதிலை தொடர்ந்து கட்டினோம். எல்லா மதில்களுக்கும் பாதி உயரத்திற்கு எழும்பிவிட்டன. மக்களும் பணி செய்வதில் முழு உள்ளத்துடன் ஈடுபட்டனர். சன்பலாற்று, தோபியா, அரேபியர், அம்மோனியர், அஸ்தோதியர் ஆகிய எருசலேமின் மதில்களை பழுது பார்க்கும் வேலை முன்னேறி செல்வதையும் உடைப்புகள் அடைக்கப்பட்டு வருவதையும் கேள்வியுற்று மிகவும் சீற்றம் கொண்டனர். அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எருசலேமின் மீது போர் தொடுக்கவும் அங்கே கலகத்தை உருவாக்கவும் சதி செய்தனர். நாங்களோ எங்கள் கடவுளை வேண்டினோம். அவர்களிடமிருந்து காத்துக்கொள்ள இரவும் பகலும் காவலர்களை அமர்த்தினோம். அப்பொழுது யூத நாட்டினர் சுமப்போர் தளர்ந்து போயினர். மண்மேடோ பெரியதாய் உள்ளது, மதில்களை நம்மால் கட்டி முடிக்க இயலாது என்றனர். நாங்கள் எதிரிகளோ, நாம் அவர்கள் நடுவே சென்று அவர்களை கொன்று வேலையை நிறுத்தும் வரை அவர்கள் இதை அறியாமலும் தெரியாமலும் இருக்கட்டும் என்று சொல்லி கொண்டனர். அவர்களை சுற்றி வாழ்ந்து வந்த யூதர்கள் 10 முறை வந்து எங்களிடம் எல்லா திசைகளிலிருந்தும் நம்மை எதிர்த்து வருகிறார்கள் என்று அறிவித்தனர். எனவே மதிலுக்கு பின்புறமாக மிக தாழ்வான பகுதியில் திறந்த வெளியில் மக்களை குடும்ப குடும்பமாக அவர்களின் வாள், ஈட்டி, வில்களோடு நிறுத்தி வைத்தேன். தலைவர்களையும் அலுவலர்களையும் ஏனைய மக்களையும் பார்த்தேன். நான் எழுந்து அவர்களை நோக்கி, பகைவருக்கு அஞ்சாதீர்கள். மேன்மை மிக்கவரும் அஞ்சுதற்கு உரியவருமான ஆண்டவரை மனத்தில் கொண்டு
உங்கள் சகோதரர் மகன்கள், மகள்கள், மனைவியர் ஆகியோருக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் போராடுங்கள் என்றேன். தங்கள் சதி எங்களுக்கு தெரிந்துவிட்டது என்பதையும் அதை கடவுள் சிதறடித்தார் என்பதையும் எங்கள் எதிரிகள் அறிய வந்தபோது நாங்கள் எல்லோரும் அவரவர் வேலையை செய்ய மதிலுக்கு திரும்பினோம். அந்நாள் முதல் என் பணியாளர்களில் பாதி பேர் வேலை செய்தனர். மற்ற பாதி பேர் ஈட்டி, கேடயம், வில், மார்பு கவசம் இவைகளை அணிந்து கொண்டு நின்றனர். மக்கள் தலைவர்கள் யூத வீட்டார் அனைவரையும் மேற்பார்வை செய்தனர். அதில் கட்டுவோரும் சுமை சுமப்பவரும் ஒரு கையால் வேலை செய்தனர், மறு கையிலோ ஆயுதம் தாங்கியிருந்தனர். கட்டுவோர் ஒவ்வொருவரும் தம் வாளை இடையில் கட்டி கொண்டு வேலை செய்தனர். எக்காலம் ஊதுபவன் என் அருகிலே இருந்தான். பிறகு நான் தலைவர்களையும் அலுவலர்களையும் ஏனைய மக்களையும் நோக்கி கூறியது, வேலை மிகுந்துள்ளது, பரந்துள்ளது. நாமும் மதில் நடுக தனித்தனியே சிதறி நிற்கின்றோம். எந்த இடத்திலிருந்து எக்கால முழக்கம் கேட்குமோ அந்த இடத்திற்கு எங்களிடம் ஒன்று கூடி வாருங்கள். கடவுள் நமக்காக போர் புரிவார். இவ்வாறு நாங்கள் வேலை செய்து வந்தோம். எங்களுள் பாதி பேர் அதிகாலை முதல் விண்மீன்கள் தோன்றும் வரை ஆயுதம் தாங்கியிருந்தனர். அப்பொழுது மக்களை பார்த்து நான் கூறியது, ஒவ்வொருவரும் தம் வேலைக்காரரோடு இரவை எருசலேமில் கழிக்கட்டும். இவ்வாறு அவர்கள் நமக்காக இரவில் காவலும் பகலில் வேலையும் செய்வர். நான் என் சகோதரர், என் ஊழியர், என் மெய்க்காவலர் யாருமே என் உடைமைகளை களையவே இல்லை. ஒவ்வொருவரும் வலக்கையில் ஆயுதம் தாங்கியிருந்தோம். 5ஆம் அதிகாரம். ஏழைகள் ஒடுக்கப்படுதல். பின்னர் ஆடவரும் பெண்டிரும் தங்கள் இனத்தவரான யூதர்களுக்கு எதிராக பெரிதும் முறையிட்டனர். அவர்களில் சிலர், எங்கள் புதல்வர் புதல்வியர் உட்பட நாங்கள் பலர், எனவே நாங்கள் உண்டு உயிர் வாழும் பொருட்டு எங்களுக்கு தானியம் கிடைக்கும்படி செய்யும் என்றனர். இன்னும் சிலர் கூறியது, எங்கள் நிலங்களையும் திராட்சை தோட்டங்களையும் வீடுகளையும் அடைமான வைத்து பஞ்சத்தில் பிழைக்க தானியம் வாங்கினோம் என்றனர். வேறு சிலர் கூறியது, எங்கள் நிலங்களுக்காகவும் திராட்சை தோட்டத்திற்காகவும் மண்ணுக்கு செலுத்த வேண்டிய தீர்வைக்காக கடன் வாங்கினோம். எங்கள் மக்களும் அவர்களின் மக்களை போன்றவர்கள் தாமே, எங்கள் சகோதரர்களும் எங்களை போன்றவர்கள் தாமே. இருப்பினும் நாங்கள் எங்கள் புதல்வரையும் புதல்வியரையும் அடிமைகளாக்கும் நிலை ஏற்பட்டு விட்டதே. எங்கள் புதல்வியர் ஏற்கனவே அடிமைகளாகிவிட்டனர். அவர்களை மீட்க எங்களிடம் வசதி இல்லை. ஏனெனில் எங்கள் நிலங்கள் திராட்சை தோட்டங்களும் மற்றவர் கையில் உள்ளன. அவர்களது முறையீடுகளையும் வார்த்தைகளையும் கேட்டபொழுது நான் மிகவும் சினமுற்றேன். நான் என்னுள் சிந்தித்தேன். பின் தலைவர்களை அதிகாரிகளையும் கண்டித்து அவர்களிடம் கூறியது, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சகோதரரிடமிருந்து அநியாய வட்டி வாங்குவதேன்? பிறகு அவர்களுக்கு எதிராக பெரும் சபையை கூட்டினேன். அவர்களை பார்த்து நான், வேற்றினத்தாருக்கு விற்கப்பட்டிருந்த யூத சகோதரர்களை நம்மால் முடிந்த அளவு மீட்டு வந்துள்ளோம். அப்படி இருக்க நீங்கள் உங்கள் சகோதரர்களை விற்கலாமா? அவர்கள் நமக்கே விற்கப்பட வேண்டுமா என்று கேட்டேன். அவர்களோ மறுமொழி கூற இயலாது மௌனமாக இருந்தனர். மீண்டும் நான் கூறியது, நீங்கள் செய்வது சரியில்லை. நம் எதிரிகளான வேற்றினத்தார் நம்மை ஏளனம் செய்யாதவாறு நீங்கள் நம் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதே முறை. நானும் என் சகோதரரும் என் பணியாளரும் கடனாக பணத்தையும் தானியத்தையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அக்கடனை கேளாது விட்டு விடுவோம். இன்றே நீங்களும் அவர்களது நிலங்களையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் வீடுகளையும் 100க்கு 1 வட்டியாக வாங்கிய பணம், தானியம், திராட்சை ரசம், எண்ணெய் ஆகியவைகளை அவர்களிடமே திருப்பி கொடுத்து விடுங்கள். அதற்கு அவர்கள், நீர் சொன்னபடியே நாங்கள் திருப்பி கொடுத்து விடுகிறோம். நாங்கள் அவர்களிடமிருந்து எதையும் கேட்க மாட்டோம் என்றனர். நான் குருக்களை அழைத்து இவ்வார்த்தையின்படி செய்வோம் என்று அவர்களை ஆணையிட்டு கூற வைத்தேன். மேலும் நான் என் ஆடையை உதறிவிட்டு இவ்வார்த்தையின்படி நடக்காத ஒவ்வொருவரையும் கடவுள் இவ்வாறே தம் வீட்டு நின்றும் தம் திருப்பணியின் என்றும் உதறிவிடுவாராக. அவர்கள் இவ்வாறு உதறிவிடப்பட்டு வெறுமையாக்கப்படுவர் என்றேன். இதற்கு சபையார் அனைவரும் ஆமேன் என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்தனர். பின்னர் மக்கள் தாங்கள் வாக்களித்தபடியே செய்தனர். நெகேமியாவின் தன்னலமின்மை. மேலும் யூத நாட்டில் ஆளுநராயிருக்குமாறு அர்த்தகஸ்தா என்னை நியமித்த நாள் முதல், அதாவது மன்னரது ஆட்சியின் 20ஆம் ஆண்டு முதல் 32 ஆண்டு வரை ஆக, 12 ஆண்டுகளாய் நானும் என் சகோதரர்களும் ஆளுநருக்குரிய படியை வாங்கி உண்ணவில்லை. எனக்கு முன்னிருந்த ஆளுநர்கள் அதிக தீர்வை விதித்து மக்களை வதைத்தனர். உணவு திராட்சை ரசத்தோடு 40 செக்கேல் வெள்ளியும் அவர்களிடம் வசூலித்தனர். அவர்களுடைய அலுவலர்கள் மக்கள் மீது அதிகாரம் காட்டி வந்தனர். நானோ கடவுளுக்கு அஞ்சி அவ்வாறெல்லாம் செய்யவில்லை. மேலும் இம்மதில் வேலைக்கு என்னை முற்றிலும் ஈடுபடுத்தி கொண்டேன். என் பணியாளர்கள் அனைவரும் வேலைக்கு அங்கு கூடி வந்தார்கள். நாங்கள் நிலம் ஏதும் வாங்க சேர்க்கவில்லை.
மேலும் யூதர்களும் மக்கள் தலைவர்களுமான 150 பேரும் எங்களை சுற்றி அண்டை நாட்டில் நின்று வந்திருந்த அனைவரும் எனது பந்தியில் உணவருந்தினார்கள். ஒவ்வொரு நாளும் என் பந்திக்கு தயார் செய்யப்பட்டவை பின்வருமாறும்: ஒரு காளை, கொழுத்த 6 ஆடு மாடுகள், மேலும் கோழி வகைகள் 10. நாளுக்கு ஒரு முறை எல்லாவித ரசமும் ஏராளமாக கொள்முதல் செய்யப்பட்டது. எனினும் ஆளுநருக்குரிய படிக்கு நான் உரிமை கொண்டாடவில்லை, ஏனெனில் இம்மக்கள் பட்ட பாடு மிக பெரிது. என் இறைவா, இம்மக்களுக்கு நான் செய்துள்ள எல்லா நன்மைகளுக்கு ஏற்ப எனக்கு ஆதரவாயிரும். 6ஆம் அதிகாரம். நெகேமியாவுக்கு எதிரான சதித்திட்டங்கள். நான் மதலை கட்டி முடித்து விட்டேன் என்றும் அதில் உடப்பு ஒன்றும் இல்லை என்றும், மேலும் இதுவரை நான் கோட்டை வாயில்களில் கதவுகள் அமைக்கவில்லை என்றும் சன்பலாற்று, தோபியா, கெசேம், அரேபியர் மற்றும் எங்கள் எதிரிகள் அறிய வந்தனர். அப்பொழுது சன்பலாற்று, தோபியா, கெசேம் ஆகியோர் என்னிடம் தூதனுப்பி, நீர் புறப்பட்டு வாரும், ஓனோ சமவெளியில் உள்ள ஊர் ஒன்றில் சந்திப்போம் என்றனர். ஆனால் அவர்கள் எனக்கு தீங்கிழைக்கவே எண்ணியிருந்தனர். அப்பொழுது நான் அவர்களிடம் தூதனுப்பி, முக்கியமான அலுவலில் நான் ஈடுபட்டுள்ளேன், எனவே நான் அங்கு செல்ல இயலாத நிலையில் உள்ளேன். நான் இந்த வேலையை விட்டுவிட்டு உங்களிடம் வந்தால் இது முடங்கிவிடும் அன்றோ என்றேன். இவ்வாறாக அவர்கள் எனக்கு 4 முறை தூதனுப்பினார்கள். நானும் இதே முறையில் பதில் அனுப்பினேன். 5ஆம் முறையும் சன்பலாற்று தன் அலுவலின் மூலம் இதே செய்தி எனக்கு அனுப்பினான். அவனுடைய கையில் திறந்த மடல் ஒன்றிருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது பின்வருமாறு: கெசேமின் கூற்றின்படி வேற்றினத்தாரிடையே ஒரு செய்தி பரவியுள்ளது. அதன்படி நீரும் யூதர்களும் கலகம் ஏற்படுத்த சூழ்ச்சி செய்துள்ளீர்கள். இதற்காகவே நீர் மதிலை கட்டி எழுப்புகிறீர். நீர் அவர்களுக்கு அரசராக விரும்புகிறீர். யூதாவில் ஒரு அரசர் உங்களுக்கு இருக்கிறார் என்று எருசலேமில் அறிவிக்க இறைவாக்கினர்களை நீர் ஏற்படுத்தியுள்ளீர். இச்செய்திகள் மன்னருக்கு எட்டிவிடும். எனவே நீர் வாரும், நாம் ஒன்றாக ஆலோசிக்கலாம். நான் அவனுக்கு பதில் அனுப்பினேன்: நீர் சொல்வது போல் எவையும் நடக்கவில்லை. இவையெல்லாம் நீர் செய்யும் கற்பனையே. ஏனெனில் அவர்கள் அனைவரும் எங்களை அச்சுறுத்தினர். அவர்கள் கைகள் வேலை செய்வதில் தளர்ந்துவிடும், வேலை நின்றுவிடும் என்று சொல்லி வந்தனர். எனவே கடவுளே, என் கைகளை வலிமைப்படுத்தும். நான் மெகற்றபேலுக்கு பிறந்த தெலாயாவின் மகன் செமையாவின் வீட்டுக்கு சென்றேன். அவன் அங்கு அடைப்பட்டு கிடந்தான். நாம் கடவுளின் இல்லமான கோவிலின் உள்ளே சந்திப்போம். கோவிலின் கதவுகளை நாம் மூடிக்கொள்வோம், ஏனெனில் அவர்கள் உம்மை கொல்ல வருகிறார்கள். உம்மை கொல்ல இரவில் வருகிறார்கள். நான் மறுமொழியாக, என்னை போன்ற மனிதன் ஓடி ஒளிவது முறையா? நான் பிழைத்து கொள்ள கோவிலுக்குள் செல்வதா? நான் செல்ல மாட்டேன் என்றேன். அப்பொழுது கடவுள் அவனை அனுப்பவில்லை என்றும், தோபியாவும் சன்பலாற்று அவனுக்கு கையூட்டு கொடுத்து எனக்கு எதிராக இறைவாக்கு உரைக்க செய்தனர் என்று நான் அறிந்து கொண்டேன். அஞ்சியவாறு நான் இதை செய்யவும், இதனால் பாவம் கட்டிக்கொள்ளவும், என் பெயருக்கு இழிவு ஏற்படுத்தி என்னை சிறுமைப்படுத்தவும் அவர்கள் அவனுக்கு கையூட்டு தந்திருந்தனர். என் கடவுளை, தோபியா, சன்பலாற்று இவர்களின் இச்செயல்களையும் இறைவாக்கினனான நொவாதியாவையும் என்னை அச்சுறுத்தும் என்ற ஏனைய இறைவாக்கினர்களை மறந்து விடாதேயும். மதில் கட்டும் பணி நிறைவுறுதல். மதில் 52 நாட்களுக்குள் கட்டப்பட்டு ஏதூல் மாதம் 25ஆம் நாளில் நிறைவடைந்தது. இதை நாங்கள் எதிரிகள் அனைவரும் கேள்வியுற்ற போது எங்களை சூழ்ந்திருந்த எல்லா நாட்டினரும் அஞ்சி மனம் தளர்ந்து போயினர். ஏனெனில் இவ்வேலை நம் கடவுளின் உதவியால் நிறைவேறியது என்று கண்டனர். அக்காலத்தில் யூதாவின் தலைவர்கள் தோபியாவுக்கு பல மடல்கள் அனுப்பி வந்தார்கள். தோபியாவின் மடல்களும் அவர்களுக்கு வந்து கொண்டிருந்தன. ஏனெனில் யூதாவில் பலர் அவனுக்கு வாக்குறுதி தந்திருந்தார்கள். ஏனென்றால் அவன் ஆராகின் மகனான செக்கனியாவுக்கு மருமகன். அவனுடைய மகன் யோகனான் பெராக்கியாவுக்கு பிறந்த மெசுல்லாவின் மகளை மணந்திருந்தான். எனவே அவர்கள் எனக்கு முன்பாக அவனது நற்செயல்களை பற்றி சொல்வார்கள். நான் சொன்னதை அவனிடம் சொல்வார்கள். என்னை அச்சுறுத்தும்படி தோபியா மடல்கள் அனுப்பி கொண்டிருந்தான். 7ஆம் அதிகாரம். மதிலை கட்டி முடித்த பின் நான் கதவுகளை அமைத்தேன். வாயிற்காவலர்களையும் பாடகர்களையும் லேவியர்களை அமைத்தினேன். என் சகோதரர் அனனியாவிடமும் கொத்தள தலைவர் அனனியாவிடமும் எருசலேமின் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்தேன். ஏனெனில் அனானி மற்றவர்களை விட உண்மையானவர், கடவுளுக்கு அஞ்சியவர். நான் அவர்களை பார்த்து, வெயில் ஏறும் வரை எருசலேமின் கதவுகளை திறக்க வேண்டாம், காவலர்கள் போகும் முன் கதவுகளை மூடி தாளிடுங்கள், எருசலேமில் வாழ்வோரை காவலராய் நியமியுங்கள், அவர்கள் சிலர் குறிக்கப்பட்ட இடங்களிலும் மற்றும் சிலர் தங்கள் வீட்டிற்கு எதிரேயும் காவல் புரியட்டும் என்று சொன்னேன். சிறையிருப்பு நின்று திரும்பியோர் பட்டியல்.
எருசலேம் நகர் பரந்தும் பெரியதுமாயிருந்தது. ஆனால் அதனுள் வாழ்ந்த மந்த மக்கள் வெகு சிலரே. வீடுகள் இன்னும் கட்டப்படவில்லை. அப்பொழுது கடவுள் என்னை தூண்டியபடி தலைவர்கள், அலுவலர்கள், பொதுமக்கள் அனைவரையும் வழிமரபு வாரியாக பதிவு செய்தேன். அப்பொழுது அடிமைத்தனத்தினின்று திரும்பி வந்திருந்தவரின் தலைமுறை பதிவேட்டை கண்டுபிடித்தேன். அதில் எழுதியிருக்க கண்டது பின்வருமாறு: பாபிலோனிய மன்னர் நெபுகேத்நேசரால் சிறைப்படுத்தப்பட்டு பின்னர் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு எருசலேமுக்கு யூதாவில் அவரவர் நகருக்கு திரும்பி வந்த மாநில மக்கள் இவர்களே: செருபாபேல், ஏசுவா, நெகேமியா, அசரியா, ரெகமியா, நெகமானி, மோர்தக்காய், பில்சான், மிஸ்பெரேத்து, பிக்வாய், நெகூம், பானா. இவர்களோடு வந்த இஸ்ரேல் மக்களில் ஆடவரின் எண்ணிக்கை பாரோசின் புதல்வர் 2132 பேர், செபயாற்றுவின் புதல்வர் 372 பேர், அராகின் புதல்வர் 652 பேர், பாகத் மோவாமின் புதல்வரான ஏசுவா, யோவாபு ஆகியோரின் புதல்வர்கள் 2818 பேர், ஏலாமின் புதல்வர் 1254 பேர், சத்தூவின் புதல்வர் 845 பேர், சக்காயின் புதல்வர் 760 பேர், பின்னுயின் புதல்வர் 648 பேர், போவாவின் புதல்வர் 628 பேர், அசகாதின் புதல்வர் 2322 பேர், அத்தோனிக்காமின் புதல்வர் 667 பேர், பிக்வாயின் புதல்வர் 2067 பேர், ஆதினின் புதல்வர் 655 பேர், எசேக்கியாவின் வழிவந்த அற்றேரின் புதல்வர் 98 பேர், ஆசிமின் புதல்வர் 328 பேர், பேசாயின் புதல்வர் 324 பேர், ஹாரிப்பின் புதல்வர் 112 பேர், கிபேயோனின் புதல்வர் 195 பேர், எத்லெஹேம் நெட்டோபாவின் ஆண்கள் 188 பேர், அனதோத்தின் ஆண்கள் 128 பேர், பெத்ஸ்மைத்தாவின் ஆண்கள் 42 பேர், கிரியத்து ஏரி, கெபீரா, பெயரோத்து ஆகிய ஆண்கள் 743 பேர், ராமா மற்றும் கேபாவின் ஆண்கள் 621 பேர், மிக்மாஸின் ஆண்கள் 122 பேர், பெத்தேல் மற்றும் மாயினின் ஆண்கள் 123 பேர், மற்றொரு நேவாவின் ஆண்கள் 52 பேர், மற்றொரு ஏலாமின் புதல்வர் 1254 பேர், ஆரிமின் புதல்வர் 320 பேர், எரிகோவின் புதல்வர் 345 பேர், லோது, ஆதிது, ஓனோ ஆகியோரின் புதல்வர் 721 பேர், செனாவின் புதல்வர் 3930 பேர், குருக்கள் ஏசுவாவின் வீட்டை சார்ந்த ஏதேயாவின் புதல்வர் 973 பேர், இமேரின் புதல்வர் 1052 பேர், பஸ்கூரின் புதல்வர் 1247 பேர், ஆரிமின் புதல்வர் 1017 பேர், லேவியர் ஓதாவின் புதல்வரில் கத்மியேலின் வழிவந்த இயேசுவாவின் புதல்வர் 74 பேர், பாடகர் ஆசாபின் புதல்வர் 148 பேர், ஆயர்காவலர் சலும், அற்றோர், தல்மோன், அக்பு, அதித்தா, சோபாய் ஆகியோரின் புதல்வர் 138 பேர், கோவில் ஊழியர் சிகாயின் புதல்வர், அசுபாவின் புதல்வர், தபயோத்தின் புதல்வர், கேரஸின் புதல்வர், சீயாவின் புதல்வர், கிதோனின் புதல்வர், லபானாவின் புதல்வர், அகாபாவின் புதல்வர், சல்மாயின் புதல்வர், அனானின் புதல்வர், கிதேலின் புதல்வர், கஹாரின் புதல்வர், ராயாவின் புதல்வர், ரெசனின் புதல்வர், நெபுகோதாவின் புதல்வர், கசாமின் புதல்வர், உசாவின் புதல்வர், பாசி ஆகிய புதல்வர், பேசாயின் புதல்வரான மெயோகின் புதல்வர், நெபுகேசமின் புதல்வர், பக்பின் புதல்வரான அகுபாவின் புதல்வர், அக்குரின் புதல்வர், பர்ஷத்தலின் புதல்வர், மெகிதாவின் புதல்வர், அர்சாவின் புதல்வர், பர்கூசின் புதல்வர், சீசாவின் புதல்வர், தேமாகின் புதல்வர், நெட்சியாகின் புதல்வர், அட்டிபாவின் புதல்வர், சாலமோனுடைய பணியாளர்கள் புதல்வர், சோட்டாவின் புதல்வர், செபரோத்தின் புதல்வர், பெரிதாவின் புதல்வர், ஏலாவின் புதல்வர், தர்கோனின் புதல்வர், கித்தேலின் புதல்வர், செபத்தியாவின் புதல்வர், அற்றலின் புதல்வர், பெக்ரோத்து, சபாயின் புதல்வர், அமோனின் புதல்வர், கோவில் பணியாளரும் சாலமோனின் பணியாளரின் புதல்வர்களும் மொத்தம் 392 பேர். மேலும் தெல்மெல்லா, தெல்கர்சா, கெருபு, அதோன், இம்மேர் ஆகிய இடங்களிலிருந்து வந்தும் தங்கள் மூதாதையரின் குலத்தையும் வழிமரபையும் தாங்கள் இஸ்ரேலை சார்ந்தவர்கள் என்பதை எண்பிக்க இயலாதவர்கள் பின்வருமாறு: தெலாவின் புதல்வர், தோபியாவின் புதல்வர், நிக்கோலின் புதல்வர் ஆகிய 642 பேர். குருக்கள் ஒயாவின் புதல்வர், அக்கோலின் புதல்வர், பர்சில்லாயின் புதல்வர். பர்சில்லா கிளையாதை சார்ந்த பர்சில்லாயின் புதல்வரில் ஒருத்தியை மணந்ததால் அப்பெயரால் அழைக்கப்பட்டார். இவர்கள் அனைவரும் தங்கள் தலைமுறை அட்டவணை எழுதப்பட ஏடுகளை தேடியும் கிடைக்காததால்
குருத்துவ பணியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். ஊரும் தும்மி கொண்ட ஒருவர் வருமறை திருத்தூயக உணவில் பங்கு கொள்ளக்கூடாது என்று அவர்களுக்கு ஆளுநர் ஆணையிட்டார். மக்கள் சபையாரின் மொத்த எண்ணிக்கை 42,360. அவர்களைத் தவிர அவர்களின் ஆண் ஊழியர்கள் பெண் ஊழியர்கள் 7,337. மற்ற அவர்களுக்கு 245 பாடகரும் பாடகிகளும் இருந்தனர். அவர்களுடைய குதிரைகள் 736, கோவேறு கழுதைகள் 245, அவர்களுடைய ஒட்டகங்கள் 435, கழுதைகள் 6,720. இறுதியாக குலத்தலைவர்கள் சிலர் வேலைக்காக கொடுத்தது பின்வருமாறு: ஆளுநர் கருவூலத்திற்கு 1000 பொற்காசுகள், 50 பாத்திரங்கள், 530 குருத்துவ ஆடைகள் ஆகியவற்றை தந்தார். குலத்தலைவர்களில் வேறு சிலர் வேலைக்காக கருவூலத்திற்கு 20,000 பொற்காசுகளும் 1500 கிலோகிராம் வெள்ளியும் கொடுத்தார்கள். ஏனைய மக்கள் கொடுத்ததாவது 20,000 பொற்காசுகள், 1370 கிலோகிராம் வெள்ளி, 67 குருத்துவ உடைகள். குருக்களும் லேவியரும் வாயிற்காவலரும் பாடகரும் மக்களுள் சிலரும் கோவில் பணியாளரும் ஆகிய இஸ்ரேல் அனைவரும் தம் நகர்களில் குடியேறினர். 7வது மாதம் வந்தபோது இஸ்ரேல் மக்கள் அனைவரும் தம் நகர்களில் இருந்தார்கள். ஆமீன். God bless you.